உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி? ஏண்டா சட்டம் வந்து என்ன செய்யும்? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். சாமானியனுக்கும் சட்டம் ஒன்று தான். நீ வந்து பெரிய முதல்வராக இருந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ வந்து பெரிய 70 வருஷ கட்சியாக இருந்து வந்து துணை முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, சட்டம் ஒன்று தான் அப்படின்றது இப்போ தெரியுதா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைத்து தவறாக பேசினார். அதுவும் உச்சக்கட்ட தவறாக பேசினார். அதாவது இவர் எதிர்கட்சி தலைவர்லாம் சொல்கிறதுலாம் பக்கே இல்லை, கேவலமாக கேடுகட்ட ஒரு திமுகவை சேர்ந்த இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை அவங்க எப்படி இருக்காங்க போகிறாங்கன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு பொது மேடையில் ஒரு முதல்வரை வச்சு அந்த பெண்ணையும் வைத்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசின விஷயங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தோம்னு சொல்லி காலையிலேயே ஆர்ப்பாட்டமும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுப்பாரா இல்லையான்னு எதிர்பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி? ஏண்டா சட்டம் வந்து என்ன செய்யும்? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். சாமானியனுக்கும் சட்டம் ஒன்று தான். நீ வந்து பெரிய முதல்வராக இருந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ வந்து பெரிய 70 வருஷ கட்சியாக இருந்து வந்து துணை முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, சட்டம் ஒன்று தான் அப்படின்றது இப்போ தெரியுதா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு சுற்றி வளைக்கப்பட்டது. இன்னைக்கு காலையிலே வந்து சுற்றி வளைக்கப்பட்டது. ஏன்னா 6 மணிக்கெலாம் போலீஸ் போய் சுற்றி வளைச்சிட்டாங்க. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போயிட்டு அது நம்மளும் இப்போ சொல்லலாம்ல, அவதூறு பரப்பலாம், ஒருத்தர் மேலே வந்து ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா என்ன வேணால் பேசலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா கூட வந்து அங்கேருந்து கேரளாவில் வந்துட்டு ஜாலியாக வந்து இருந்துட்டு படுத்துட்டீங்களா அப்படின்ற கேள்வி கேட்கலாம்ல. இப்படிலாம் கேட்டுக்கிட்டு போகிறது கேவலமான கெடுகிட்டவத்தனம். இங்கே என்னத்துக்காக நீங்களாம் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுதா இல்லையா? அங்கே எதுக்காக போனீங்க, என்ன பேசணும் அப்படின்றத பேசாமல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் இணைத்து பேசின விஷயங்களுக்கு இப்பொழுது உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ நடந்த விஷயங்களை நம்ம விரிவாக பார்த்துருவோம். அங்கே பேசின விஷயங்கள்லாம் விட்டுருவோம். ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு இவங்களை திரும்ப திரும்ப வந்து அதாவது பால்டாயில் டப்பா வந்து நம்ம காரி உழுதுகிட்டே இருந்தாலும் திருந்தாது. ஆனால் இவங்க பேசின விஷயங்களுக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் சொல்லி முறையிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதியானத்துக்கு மேலே அந்த விசாரணையை எடுத்துக்கொள்றேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு காவலர்கள் குவிக்கப்பட்டு அங்கே கைது நடவடிக்கை எடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் மேற்கொண்டார்கள். அது சம்மனோடையும் போயிருக்காங்க. அங்கே போனதையுமே பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி, அதாவது உதயநிதியோட மனைவி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தஞ்சாவூர் இருந்தப்போ தான் வந்தார். மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்காரு. நான் வந்து அவர் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் கைது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரமா? காலையிலிருந்து பள்ளி விளக்குறார், பாத்ரூம் போகிறார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா நினைத்து கொண்டே தண்ணியை ஊற்றுறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டே பார்த்தீங்கன்னா காலத்தை ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள்லாம் அந்த அவங்க டிஎம்கே வழக்கறிஞர்கள் ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் டிஎம்கே தொண்டர்கள்லாம் ஃபோன் பண்ணி வரவழைச்சு அங்கே கூட்டங்கள் சேர்த்து போலீஸாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கேவோட தொண்டர்களுக்கு இடையே தள்ளுமுள் கூட ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன். அங்கே முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதாவது இதில் எதுக்காக நீங்கள் வந்து அவ்வளோ அவசர வழக்காக வந்து நீங்கள் வழக்கு பதிவு செய்து எதுக்கு நீங்கள் வந்து உடனே கைது செய்கிற நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டறிந்தார். இல்லை, அவர் மீது நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அவர் பேசின விஷயங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சு தான் வந்திருக்குன்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அது 2 இடத்துல வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்திலையும் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டு அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க. இதற்கு சென்னை காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு காவலர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி நேரமாக குளித்து கொண்டிருக்கிறார், பாத்ரூம் போயிட்டுருக்கார், இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அடுத்து வந்து எந்த கைது நடவடிக்கைக்கும் அவங்க ஒத்துழைக்கவே இல்லை. அதாவது காவலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சட்ட ரீதியாக நாங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மனோட வந்திருக்கிறோம், சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் சட்ட ஒழுங்கு எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம், இதுக்கு ஒத்துழைங்க, அப்படி ஒத்துழைக்கலை அப்படின்னா கட்டாய கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒத்துழைக்கணுமா இல்லையா? ஒத்துழைக்காமல் திருப்பி வந்து அவங்க தாத்தா மாதிரியே ஐயோன்னு கத்தி கொலை பண்ணுறாங்கன்னு சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்களா? அப்போது ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி அவரை வள வச்சு இல்லை அவரை கத்த சொல்ல போகிறீங்களா, இல்லை நீங்களே கத்த போகிறீங்களா, இல்லை உங்கள் மனைவி கத்த
நடத்த போதா என்ன அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. ஆனால் இதற்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்பொழுது கைது செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அழைத்து செல்வதாக பார்த்தீங்கன்னா தற்போது காவல் நிலையத்திலிருந்து தகவல் வெளியே இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக 2 பிரிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழே, அதாவது திரிசாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்க தனிப்பட்ட விஷயம். அதை வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது தனியாக திரிசா, அதாவது ஒரு பெண்ணாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜாமீனில் வர முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற 4 வழக்குகளும் பார்த்தீங்கன்னா 4 பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்பிய விஷயங்களும் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற விஷயம், அதாவது டிஎம்கே சார்ந்த ஊடகங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறது. இந்த விஷயங்கள் குறித்தும் 4 அந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது. 2 பிரிவு நம்ம சொன்ன மாதிரி திரிசா மீது தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி, அதாவது ஆபாசமாக பேசி முதல்வருடன் தொடர்புபடுத்தி பேசின விஷயங்களுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஜாமீனில் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கும் சட்டத்து ஒரு விஷயங்களை ஓட்டைகளை கண்டுபிடிச்சு அதை போய் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கண்டேயனுக்கு எப்படி திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணி ஜாமீன் வாங்கினாங்கல்ல, அது மாதிரி ஜாமீன் வாங்க. ஆனால் நீங்கள் ஜாமீன் வாங்கினாலும் முன்ஜாமீனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி போய் முன்ஜாமீன் குயில நின்று பார்த்தீங்கன்னா எப்படியாவது முன்ஜாமீன் வாங்கிட்டு போகாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இங்கே பப்பு வேகாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உச்சத்தில் பேசியிருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இதில் வந்து சீமானையும் ஏவி விட்டு அங்கே ஒரு பக்கம் பேசுனீங்க. அதாவது பரவாயில்ல நினைக்கலாம், அவரை வச்சு நாங்கள் செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலின் இந்த பால்டாயில் டப்பா, அதாவது நயன்தாராக பால்டாயில் குடிச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது எடப்பாடி அவர்கள் புட்டு வச்சார். அப்படி இருக்கும் பொழுதுதான் இப்போ கேவலமாக கேடுகட்டத்தனமாக நீங்கள் நடந்ததற்கு இந்த கைது நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இனிமேலாவது இந்த திமுக திருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைது நடவடிக்கைக்கு பின்பாது திருந்த மாட்டாங்க. ஏனென்றால் விஜய் அவர்கள் முதல்வரானதை இவங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. எப்படியாவது அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்கள மன உளைச்சல் ஆகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது திரும்பவும் இவங்க ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, நல்லா அவங்க யோசிச்சு பாருங்கள் மக்களே. இவங்க போய் அதாவது எதற்காக இவர் தஞ்சாவூர் போனார், என்ன விஷயங்கள் பேசணும், காவிரி பிரச்சனை பற்றி பேசுறீங்களா, பேசுங்க, உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க, பேச வேண்டியதானே. அப்போது தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை பற்றியும் அவர் பர்சனல் வாழ்க்கையை பற்றியும் தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இதை தொடர்ந்து அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தலையிடும் பொழுது அவங்க மன உளைச்சல் ஆகிதான் எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருட காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தியிருந்தாங்க, இதை தொடர்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க, அதுக்கு தான் மாற்றதே கொண்டு வந்தாங்க. ஆனால் யாருமே விட போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் டிஎம்கே திருந்தலன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொன்னோம், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் மீது அவதூறு பரப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து ஒரு டென்ஷன் ஆகி பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கணும், சட்ட ஒழுங்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சீர்கெடணும் அப்படின்ற நினச்சி தான் இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே விஷயங்களை பேசுனாங்க. இப்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் எப்படின்னு எங்கள் முதல்வர் அவர்களே நீங்கள் பேசலாம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கல்ல. இப்போது நம்ம சொன்ன விஷயம் நடந்துச்சு இல்லை. அப்போ யார் சட்டத்துக்கு புறம்பாக சட்ட ஒழுங்கு எதிராக இவங்க வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். தொடர்ந்து இதை செஞ்சுட்டே வராங்க, செய்வாங்க. தயவு செய்து இதை மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இதில் பாதிக்கப்படுறது நம்ம தான். ஆனால் தக்க நேரத்தில் உதயநிதிக்கு பாடம் கற்பித்திருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசு. இது வந்து இனிமே யார் பேசினாலுமே உடனே சட்டரீதியாக நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும். இதில் சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாரிதாஸ் இருக்கா பார்த்தீங்களா, யூடியூபர் மாரிதாஸ், இவரும் வந்து கூடியவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்றது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் இதை சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி கேவலமான ஒரு திராவிட கழகம் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளாம் ஆட்சி செஞ்சுருக்கிறது, திரும்பியும் எந்த மாதிரி ஒரு போக்கில் போயிட்டுருக்கு அப்படின்றத மக்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வாய் கிளியை வந்து பேசும், அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை, இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்ன கனிமொழி எங்கே போனாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எங்கே போனாங்க, அதுக்கப்புறம் இந்த சிபிஎம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சண்முகமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இவங்களாம் எங்கே போனாங்க? வாயை திறக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வச்சிருந்தாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஎம்கேக்கு சாதகமாக தான் அவங்க நடந்துக்கிறாங்க, நல்லாவே தெரியுதுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சைமன் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது இந்த சீமான் எங்கே போனாப்புல, இந்த சாட்டு திருமணம் எங்கே போனாங்க? எப்பா
வந்து ஒரு பெண்ணை கொடுத்தாம பேசியிருக்காங்க. இப்போ திரிஷா வந்து தப்பான ஒரு பெண்ணா? அப்போ இதை பற்றி ஏன்ப்பா நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை? இப்போ இந்த மாதர் சங்கம் அந்த சங்கம் இருக்குல்ல, இவங்களாம் எங்கே போனாங்க? அப்போது குறிவைத்து தாக்கப்படுகிறாரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள்? தமிழக வெற்றி கழக பார்த்தீங்கன்னா அரசையும் வந்து நீங்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறீர்களா? அப்போ நீங்கள் யாருமே வாயை திறக்கல அப்படின்னா வந்து பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிற ஒரு விஷயத்தையும் குரல் கொடுத்துட்டீங்களே, இப்போ எங்கே போனீங்க? இப்போ தெரியுதா நீங்களாம் யாருன்னு சொல்லி? அதாவது இறைவன் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கான்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் இந்த கேடுகட்டவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்புன்னு தான் எடுத்துக்க தோணுது. அந்த அளவுக்கு கேவலமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே இன்னும் சொம்பு தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து மக்கள் இதை உற்று நோக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உண்மைக்கு நிகராக உங்களிடம் எடுத்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுடன் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.